யாஹூவோட பெரிய மிஸ்டேக்ஸ். 1998 வருஷம் யாஹூ கூகுள $1 பில்லியன் வாங்க வாய்ப்பு கிடைச்சது. அப்போ யாஹூ தான் மிகப்பெரிய சர்ச் இன்ஜினாவும் இருந்துச்சு. அதனால இதை போய் $1 பில்லியன் வாங்கணுமா நினைச்சிட்டு அது வேண்டாம்னு சொல்லிடுச்சு. 2002 வருஷம் கூகுள் கொஞ்சம் வளர்ந்துச்சு. அப்போ யாஹூ நம்ம அப்பவே கூகுளை வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு திரும்பவும் கூகுள் கிட்ட போயிட்டு அதே $1 பில்லியன் கேட்டுச்சு. ஆனா கூகுள் $1 பில்லியன் ஒத்துக்காம $3 பில்லியன் கேட்டுச்சு. இப்பவும் யாஹூ இது ரொம்ப அதிகம் நினைச்சிட்டு இது வேண்டாம்னு சொல்லிடுச்சு. 2006 வருஷம் யாஹூ ஃபேஸ்புக்கை $1 பில்லியன் வாங்குறதுக்கு கேட்டுச்சு. ஆனா ஃபேஸ்புக் $1.1 பில்லியன் ஆஃபர் கொடுத்துச்சு. ஆனா இந்த ஆஃபரையுமே யாஹூ ஒத்துக்கல. 2008 வருஷம் யாஹூ கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயில் ஆக ஆரம்பிச்சது. அப்போ மைக்ரோசாஃப்ட் யாஹூவை $44 பில்லியன் வாங்குறதுக்கு கேட்டுச்சு. அப்பவும் யாஹூ ஒத்துக்கல. 2016 வருஷம் யாஹூ முழுசா லாஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனால வேற வழியே இல்லாம வெரிசோன் அப்படிங்கிற கம்பெனிக்கு $4.6 பில்லியன் தன்னோட கம்பெனியை விற்கவும் செஞ்சது. இப்போ கூகுள் கம்பெனியோட மதிப்பு $1770 பில்லியன், ஃபேஸ்புக் கம்பெனியோட மதிப்பு $844